நீங்கள் நேசிக்க மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி. ஆண்டவரே, இதோ இதோ அந்த அருமையான அந்த மாலை பொழுதே தேவனை கர்த்தர் ஆண்டவரே உம்மோடு உறவாடுவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இதோ இங்க கூடியிருக்கிற ஆண்டவரே, ஒரு சிறு குடும்பமாக நான் கூடியிருக்கிற ஆண்டவரே, இது எங்கள் மனம் ஆண்டவரே சுவாமி, அனுதினமும் ஆண்டவரே புதிதாக பருவமாக வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்த ஆண்டவரே உமது பாதத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ சுவாமி நீர் நாங்கள் கேட்கிற சத்தியத்தை ஏதோ டாக்டர் மூலியமாக கேட்க தேவனை கத்தை கிருபை பாராட்டி அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் கேட்கும் சத்தியம் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. சுவாமி ஆவி உம்முடையது ஆண்டவரே தகப்பனே. இந்த சரீரத்துக்குரிய நாங்கள் எந்த காரியங்களையும் மேற்கொள்ளாமல் ஏதோ இந்த ஆத்மாவுக்குரிய காரியங்களை நாங்கள் தேடி உம்மிடத்துல வந்த உதவி செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி ராஜா. கேட்கும் சத்தியம் ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது எதா இருந்தாலும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்துங்க. ஏதோ வந்து சேர வேண்டிய ஒவ்வொரு சகோதரருக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் தகுந்த நேரத்தில் வர வைத்து இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் யாவரும் சுவாமி மேலும் ஆண்டவர் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதை பிரயாசப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாத்திலிருந்து எங்களுக்கு வாழ்நாளை நாங்கள் கழிக்க தேவநாயகத்தை கிருபை பாராட்டுங்க. அதுக்குரிய பலனை கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தகப்பனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். நீங்களே பொறுப்பு நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு டாபிக் உள்ள போகிறேன். இந்த ஸ்கிரீன் ஷேர் மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிடுங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுது? லோட் ஆயிடுச்சுப்பா. தெரியுதுப்பா. சரிங்க சார், தெரியுதுங்க. நம்ம இந்த நாள்ல படிக்க போற தலைப்பு என்னன்னா, தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கான வழிமுறைகள். நம்ம எப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த டாபிக்ல நம்ம போகலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள்? ஏன் கொலை செய்தார்கள்னா, இதுல நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியல. அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிருந்தா இயேசு கிறிஸ்து யார், அவர் எந்த ஊர்ல பிறப்பாரு, எப்படி பிறப்பாரு, அவர் எப்படி மரிப்பார், எல்லா விஷயமும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் அவரை அவர் அறியல, அதாவது அவர்கள் அவர் புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவ புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க ஒழுங்கா ப்ராஃபஸி படிக்கல. ப்ராஃபஸி படிக்காதனாலதான் என்ன பண்றாங்க, அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அவங்க ரட்சிப்பை இழந்து போனார்கள். ஏன்? ப்ராஃபஸி படிக்கல. நாமளும் ப்ராஃபஸியை படிக்கலைன்னா நாமளும் என்ன பண்ணுவோம், ரட்சிப்பை இழந்துப்போம். இப்ப நம்ம இன்றைக்கு அதிகமாக ஒருத்தருடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா எந்த பகுதி கருப்பா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒண்ணு சங்கீதங்களின் புஸ்தகம், இல்லைன்னா நீதிமொழிகள், அப்புறம் புதிய ஏற்பாட்டுல அந்த முதல் 4 சுவிசேஷங்கள். இதுதான் நம்ம ரிப்பீட்டடா படிக்கிறது. ஆனா நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா, மெயினா தீர்க்க தரிசனத்தை படிக்கணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் பொழுது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்த போது அவர் ஒரே ஒரு புஸ்தகத்தை படிக்க சொல்லியிருக்கிறாரு. மற்ற இதெல்லாம் படிங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. அவர் எதை படிக்க சொல்றாருன்னா, தானியேல் தீர்க்கதரிசி பாலாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்லியிருக்கிறாப்பா, அதை படிச்சு சிந்திங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த 2 வசனங்களையும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். முதல்ல ஏன் யூதர்கள் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள்னா, அவங்க ப்ராஃபஸி ஒழுங்கா படிக்கல. இங்க கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ப்ராஃபஸிய படிங்க, எதுவும் மெயினா தானியேலை படிங்க அப்படின்னு அவர் சொல்றாங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு இந்த பேஸோட இந்த தலைப்பின் கீழே போகலாம். எப்படி படிக்கணுங்கிறது அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து
பூமியின் மனுபுத்திரர்களாக எங்களை நிமிடந்தோறும் கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக அமை துதித்து ஆராதித்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏதோ நாங்கள் ஒரு மனப்பாடுடன் ஒரு குடும்பமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி உமது சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று ஆசீர்வதித்தபடியாக உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற அடிமையை மறைங்க ஆண்டவரே, தேவன் வெளிப்படுங்க. நல்ல சத்தியங்களை நாங்கள் கேட்டு இன்னும் தேவனோடு நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு, நாங்கள் தேவனை இன்னும் அதிகமாக கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு இந்த தலைப்பு பிரயோஜனமாக இருக்கு. சுவாமி, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை சத்தியத்தில் அவர்கள் வளர்றதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க சுவாமி. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற இந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக மீட்பராம் கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது ஒரு கருத்துக்குள்ள போகலாம். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். எப்படி படிக்கணும்னா தாழ்மையுடனும் ஜெபத்துடனும் படிக்கணுங்கிறதுக்கு நம்ம வசனங்களை பார்க்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நெபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ ராஜா நெபுகாத் நேச்சார் பாபிலோனுடைய பேரரசர். அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா பயத்துல எழுந்துச்சு உட்காந்துடுறாரு. அவருடைய ஆவி கலங்குது. ஏன்னா அந்த கனவு அந்த மாதிரியான ஒரு கனவு. நித்திரை கலைஞ்சு என்ன பண்றாரு, அவர் எழுந்துச்சு உட்காந்து அவர் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில எழுந்தோன்னு என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜ்யத்துல அவருடைய அரசவையில என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்காக ஆட்கள் இருப்பாங்க. அதுல யாரு, சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர். இவங்கெல்லாம் அந்த ஜோசியம் பாக்குறவங்க, அந்த மந்திரவாதிகள், அதுக்கப்புறம் அந்த சோழி உருட்டுவாங்க பாருங்க, இவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாரும் ராஜ சமூகத்தில் நிக்கிறாங்க. அப்போ யாரும் ஒருத்தர் மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க. அப்போ எல்லாரும் நிக்கிறாங்க. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். இப்போ ராஜா கனவு கண்டான். ஆனா கனவு என்ன பண்றான், மறந்துட்டான். கனவு ஞாபகம் இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. கனவு மறந்து போச்சு. ஆனா அந்த கனவு ஒரு பயங்கரமான கனவு. கனவை மறந்துட்டாரு. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, அந்த கனவை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. யார? அங்க இருக்கிற சாஸ்திரிகளை, ஜோசியரை, சூனியக்காரரை, கல்தையர், இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்ல ஆலோசனைக்காரர்கள். இவங்க யாராலையும் சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவை பார்த்து, நீங்க கனவை சொல்லுங்க, நாங்க அதை அர்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, ராஜா, நீங்க என்னை ஏமாத்துறீங்க. கனவை நீங்க தான் சொல்லணும், அர்த்தத்தை நீங்க தான் சொல்லணும். நீங்க கனவை சொன்னீங்கன்னா உங்களால இந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியும், நான் நம்புவேன். அதனால கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு புத்தி உள்ள ராஜாவும் ஒரு மனுஷன் கண்ட கனவை இன்னொருத்தட்ட கேட்க மாட்டான். ஏன்னா தேவர்கள் மனுஷங்களுக்கு வாசம் பண்ணா அவங்களால வேணா இதை சொல்ல முடியுமே ஒழிய, சாதாரண மனிதர்களால, சாஸ்திரிகளால, ஜோசியரால, சூனியக்காரால, கல்தையரால ஒரு மனுஷன் கண்ட கனவை சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜா கோவம் வந்துட்டு, நீங்க எல்லாம் என்னை ஏமாத்தி சாப்பிடுறீங்க. நாளைக்குள்ள கனவு சொல்லணும்னா ஒருத்தனும் இருக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துடலாம். இந்த ஆலோசகர்கள்ல யார் இருக்காங்கன்னா, தானியேலோட நண்பர்கள் இருக்காங்க. இந்த விஷயம் தானியேலுக்கு போகுது, விஷயம் போகுது தன்னை கொல்ல. ஏன்னா அந்த குரூப்ல தானியேலோட நண்பர்கள் அங்க இருக்கிறவங்களோட கொஞ்சம் அதிகமான புத்திசாலிகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் போது இந்த முதல்ல இவரை கொல்றதுக்கு தான் ஆட்கள் வர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாரு, தானியேல் புத்தியா அவங்கள்ட்ட பேசி ராஜா கிட்ட அழைச்சு போய் சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. பர்மிஷன் என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒரு நாள் தவணை கேட்கிறாரு. பர்மிஷன்ல ஒரு நாள் தவணை கேட்கிறாரு. தவணை கேட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. ராஜாவும் என்ன பண்றாருன்னா தவணை கொடுக்குறாரு. இப்போ தானியேல் என்ன பண்றாரு, அந்த கனவு ராஜா கண்ட கனவு. அந்த கனவை ஒரு மனிதனால சொல்ல முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இவர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தவணை கேட்டிருக்காரு. அவருக்கு அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
இது வந்து தானியேல் 2:17-18 போயிடும். ஏன்னா இது நம்ம டாபிக் ஃபுல் உள்ள இன் டீடைல் தான் போக முடியாது. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் ராஜா கிட்ட தவணை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஒரு விஷயம் புரியல அவனுக்கு. ராஜா கண்ட கனவுடைய அர்த்தம் புரியல. அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. அந்த தரிசனம் ராஜாவை மறந்து போச்சு. ஆனா தானியேலுக்கு தெரியாது. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, கடவுளை நோக்கி ஜபம் பண்றான். இறக்கம் கேட்கறதுக்கு என்ன ஜபம் பண்றான். அப்போ நாமளும் ஒரு ப்ராபஸி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். எனக்கு அது புரியலன்னா முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னா கடவுளோட உட்கார்ந்து தான் படிக்கணும். ஏன்னா வேதாகமம் வந்து யாரால கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆவியானவர்களோட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். எனக்கு புரியலங்கிறதுக்காக. அப்போ ப்ராபஸி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அது புரியல. நிறைய பேர் இப்போ எல்லாம் நிறைய படிச்சிருப்போம், நிறைய தடவை படிச்சிருப்போம். அந்த வெளிப்படுத்தல் தானியெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்படி புரியலன்னா நான் அதை விட்டுட்டு கடந்து போறேன்னா, இல்ல நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்றான்னா நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ தீர்க்க தரிசனம் படிக்கிறதுக்கு முதலாவது கீ என்னன்னா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணுங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தானியேல் 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. இந்த வசனம் என்னன்னா தானியேல் 8:13-14. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த 8:13-14 ஒரு விஷயம், ஒரு தரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தரிசனம் அவருக்கு புரியல. அதனால அவருக்கு வியாதியே வந்துருச்சுன்னு இந்த வசனம் சொல்லுது. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். ஏன்னா அவருக்கு புரியல, சத்தியம் புரியல. அதனால அவருக்கு வியாதியே வந்துருச்சு. பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. அதற்காக அவர் என்ன பண்ணுவார்னா 3 வாரம் உபவாசம் இருப்பார். தானியேல் அந்த தீர்க்க தரிசனம் புரியலங்கிறதுக்காக எவ்வளவு நாள் உபவாசம் இருப்பார்னா 3 வாரம் தான் 21 நாள். அவருக்கு அப்ப வயசு வந்து 80+, ஆல்மோஸ்ட் 85 இயர்ஸ் ஓல்டு. அந்த வயசுல சத்தியம் புரியல, தீர்க்க தரிசனம் புரியலங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா உபவாசம் போடுறாரு. அப்போ நான் வந்து ப்ராபஸி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? முதலாவது ஜபம் பண்ணணும். எப்படி ஜபம் பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து ப்ராபஸி புரியும். இப்போ இரண்டாவது ஒரு கருத்துக்குள்ள போறோம். எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ராபஸி படிக்கிறதுக்கு முன்னாடி உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். அடுத்தது தானியேல் 9வது அதிகாரம் 18வது வசனம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை முன்பாக செலுத்துகிறோம். அப்போ தேவனுடைய இரக்கத்திற்காக என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஜெபிக்கிறார். ஜபம், தன்னை உபவாசம் இருந்து ஜபம். அடுத்தது 3வது கருத்து என்னன்னா தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உபவாசம் போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அவர் எப்படி இருந்திருக்காரு? உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. சத்தியம் புரியல, ஜெபம் பண்றாரு, உபவாசம் போடுறாரு. அவருடைய நான் வந்து அப்படி இப்படின்னு அந்த ஆயக்காரன் பாவி, அதுல வந்து நான் கரெக்டா வாரத்துக்கு ஒரு தடவை உபவாசம் இருக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தாம அந்த பாவி எப்படி தன்னை வந்து தாழ்த்தினாரோ அதே போல இவர் என்ன பண்றாருன்னா தங்களுடைய நீதியை சொல்லாம கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா தன்னை தாழ்த்துக்கிறார், அதை தன்னை சிறுமைப்படுத்துகிறார். கடவுளுக்கு முன்பாக நான் வந்து ஒண்ணுமே இல்லை, நான் தூசி, நான் சாம்பலுக்கு ஒப்பானவன் அப்படிங்கிற லெவல்ல அவர் என்ன பண்றாருன்னா தன்னை தாழ்த்துக்கிறார். அப்போ ஒரு சத்தியம் புரியல அல்லது எனக்கு ப்ராபஸி படிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். அடுத்தது உபவாசம் போட்டு ஜபம் பண்ணணும்.
மூணாவது தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும், நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும்ங்கிறது தான் நம்ம முதலாவது கருத்தா பார்க்கணும். இப்போ ப்ராஃபஸி படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணுங்கிறத முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்துக்குள்ள போகலாம். லூக்கா 24வது அதிகாரம் 27 மற்றும் 44 2 வசனங்களை வாசிக்கிறேன். இதுல என்னன்னா, ஒரு ப்ராஃபஸி எதுக்காக படிக்கிறோம்? இப்ப ப்ராஃபஸி பார்த்தோம் நம்ம லூக்கா 13வது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல இந்த யூதர்கள் ப்ராஃபஸியை ஒழுங்கா படிக்காதனாலதான் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். இப்போ ப்ராஃபஸில யார் ஆக்சுவலா பார்த்திருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவ தான் தெரிவார். கிறிஸ்துவ பார்த்திருக்கணும். லூக்கா 24வது அதிகாரம் 27 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப ப்ராஃபஸி நம்ம பார்த்தாதான் கிறிஸ்து நமக்கு புரியும். இப்ப இங்க எதற்காக நான் ப்ராஃபஸி படிக்கணும்னா, அதுல நான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதுலதான் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பி. அவங்களுக்கு அது புரியல. இப்போ நாம ப்ராஃபஸி படிக்கணும்னு எதற்காக படிக்கணும்? அதுல கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது கருத்தா பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே அதே தான் சொல்ல வருது. அவர்களை நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும், ஏன்னா முதல் 5 புஸ்தகத்தை எழுதினது யாருன்னா மோசே தான். அதுக்கப்புறம் எழுதினதெல்லாம் யாரு? நம்ம எலியாவை பத்தி, அது ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, இன்னும் சகரியா, உபதியா, யோவேல் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். அப்போ டோட்டல் பைபிள்லையும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப டோட்டல் பைபிள் முழுக்க யாரை குறித்து தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து தான். இப்ப டோட்டலா இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் யாரை குறித்து தான் பேசுதுன்னா, கிறிஸ்துவை குறித்து. அப்ப நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் படிக்கிறோம்னா அதுல கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கருத்தா பார்க்கணும். மூன்றாவதாக எதற்கு தீர்க்க தரிசனம் படிக்கணுங்கிறத மூன்றாவது கருத்துக்குள்ள போகலாம். முதலாவது கருத்து நம்ம பார்த்தோம், உபவாசம், ஜபம், தன்னை தாழ்த்தணும். ரெண்டாவது கருத்து பார்த்தோம், ஒரு தீர்க்க தரிசனத்துல நம்ம முதலாவது கிறிஸ்துவை பார்க்கணுங்கிறத ரெண்டாவது கருத்து பார்த்தோம். மூன்றாவது கருத்து 2 பேதுரு முதல் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்க என்ன, நான் ஒரு இருள்ல இருக்கேன். இந்த இருள்ல எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சம் என்னன்னா, அதான் தீர்க்க தரிசனம். அப்போ நான் இருள்ல இருக்கிற எனக்கு, இந்த உலகமாகி இருள்ல இருக்கிற எனக்கு தீர்க்க தரிசனங்கிற ஒரு விளக்கு கிடைக்குது. அந்த விளக்கை வச்சு நான் தேவனை தேடும் போது என் உள்ளத்துல யார் வருவானா, விடிவள்ளி வருவார். இதுதான் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், என் உள்ளங்கள்ல என் மனசுல விடிவெள்ளி வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா, இருளுள்ள ஸ்தலத்துல இருக்கிற பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த தீர்க்க தரிசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப இருளுல இருக்கிறேன்னா தீர்க்க தரிசனங்கிற விளக்க வச்சுட்டு விளக்க நான் பார்க்கும் பொழுதுதான் என் உள்ளத்துல யார் வருவானா, விடிவெள்ளி வருவா. அப்ப விடிவெள்ளினா யாரு? வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இப்ப இதுல வெடிவெள்ளி நட்சத்திரங்கிறது யாரை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நீங்க எசாயா 14 போய் விடிவெள்ளியின் மகனாகிய அப்படிங்கிறது அது லூசிஃபர் ஆங்கில வேதாகமத்தில் வரும். நம்ம அதோட இதை கம்பேர் பண்ணிக்க முடியாது. இப்ப இங்க வெடிவெள்ளின்றது யாருன்னா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என் உள்ளத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நான் எதை பார்க்கணும்? தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தை எப்படி சொல்லுது? இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அந்த விளக்கை நம்ம எது வரைக்கும் பார்க்கணும்னா, கிறிஸ்து எனக்குள்ள வரணும். இப்ப எனக்குள்ள கிறிஸ்து வரணும்னா என்ன அர்த்தம்? என் மனசுக்குள்ள மாற்றம் வரணும். இப்ப நான் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, மாறுவேன். எனக்காக என்னுடைய தேவன் இந்த உலகத்துக்கு எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சிருக்கிறார். அப்போ நான் ரெண்டாவது கருத்து பார்த்தா, நான் கிறிஸ்துவை பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவை பார்த்துட்டே நான் அப்படியே விட்டுட்டு போயிருந்தான்னா, எனக்குள்ள மாற்றம் வரணும், நான் மாறணும், என் பழைய குணங்கள்ல இருந்து நான் வெளியே வரணும். அப்போ மூன்றாவது என்ன, தீர்க்க தரிசனத்தை நான் ஏன் படிக்கணும்னா, உள்ளான நான் மாறணும், உள்ளாக மாறணும், என் மனசு மாறணும்.
என்னுடைய பழைய குணங்கள் போகுங்கிறத நம்ம மூன்றாவது கருத்தா வந்து பார்க்கிறோம். முதல் கருத்து ஜபம், தாழ்மை, உபவாசம் போட்டு படிக்கணும். ரெண்டாவது தீர்க்க தரிசனத்துல யாரை நம்ம பார்க்கணும்னா கிறிஸ்துவை பார்க்கணும். அப்படி கிறிஸ்துவை பார்த்ததோட நம்ம விட்டுறக்கூடாது. நான் என்ன பண்ணணும், எனக்குள்ளாக நான் மாற்றத்தை கொண்டு வரணும், நான் மாறணும். படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்க கூடாதுன்றத நம்ம பார்த்தோம். இதை வந்து பவுல் எப்படி பேசுறாருன்னு பாருங்களேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாரு. நான் என்ன பண்றேன், என் பாவத்தை சிலுவையில அரைஞ்சு நான் இனி உயிர் வாழ்வது யாருக்காக, கிறிஸ்துவுக்காக. இப்ப நான் என்ன சொல்லணும்னா புது சிருஷ்டியா மாறணும். என்னுடைய பழைய குணங்கள் பைபிள் ஸ்டடியில வர்றோம், கிறிஸ்துவ பாக்குறோம். அப்போ ஏன் குணம் மாறி இருக்கா, இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு குணத்துல இருந்திருப்பேன், ஆனா நான் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் குணத்துல எந்த அளவுக்கு மாறுதல் வந்திருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். ஆக மொத்தம் நம்ம மாறி இருக்கணும். நம்மளுடைய பழைய குணங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம வந்து மூன்றாவது கருத்தா வந்து பார்க்கிறோம். அடுத்தது எப்படி படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். எப்படி ஆராய்ந்து படிக்கணுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனம். தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். என்ன சொல்லுது, என்ன சொல்றாரு தேவன் தானியேலை பார்த்து? அவனுக்கு அந்த தரிசனத்தை அவருக்கு 3 வாரமா அவர் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாரு, தரிசனம் புரியலன்ட்டு. கடவுள் என்ன பண்றாருன்னா காபிரியேல் தூதரை அனுப்பி விட்டு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை என்ன பண்ணு, புதைப்பொருளை வச்சு முத்திரை போடு, புஸ்தகத்தை முத்திரை போடு. இப்ப இது தேவையில்லை. முடிவு காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த புஸ்தகத்தை ஆராய்வாங்க. இங்கும் அங்கும், அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் கூடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இப்ப அறிவு பெருகி போகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் புத்திசாலிகள் இல்லை. கடைசி காலத்துல வாழ்ற நம்ம தான் லைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம், செல்போனை கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம புத்திசாலிகளா அப்படிங்கிற உலக அறிவு குறித்து பேசல. வேதாகமத்தை பத்தின அறிவு என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட அதிகமாகும். அப்போ ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த இது வந்து தானியேல் புஸ்தகத்தை முழுக்க அப்படின்றத முத்திரை போட சொன்னாரா அப்படின்னா முழுக்க முத்திரை போட சொல்லல. அவர் வந்து எதை தான் முத்திரை போட சொல்றாருன்னா இந்த தானியேல் 8, 13, 14 வரலாம், அது என்ன வசனங்கிறத அதுல இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் தான் என்ன பண்றாருன்னா முத்திரை போட சொல்றாரு. இந்த முழுக்க வாசிக்கும் போது நமக்கு புரியும். இப்போ தேவன் எந்த விஷயத்த முத்திரை போட சொல்றாருன்னா அவருக்கு காண்பிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை முத்திரை போட சொல்றார். அது எந்த காலத்துல வெளிப்பட்டதுன்னா 1830களில், அதாவது முடிவு காலம் நெருங்குற டைம்ல, அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அந்த தானியேல் 8, 13, 14 2300 வாக்குகள் தீர்க்க தரிசனம் அது என்ன பண்ணுதுன்னா அப்பதான் அவங்களுக்கு மக்களுக்கு வெளிப்படுது. அது வரைக்கும் என்ன பண்ணுன்னா முத்திரை போட சொல்றாரு. இன்னொரு புஸ்தகத்தை என்ன பண்றாருன்னா முத்திரை போட வேணாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா தானியேல், வெளிப்படுத்தல் ரெண்டும் வந்து ட்வின்ஸ் மாதிரி, இரட்டை பிறவிகள். தானியேல் வந்து பழைய ஏற்பாட்டுல 27வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் 27வது புஸ்தகம். இதுல இருக்கிற விஷயம் அதுல வரும், அதுல இருக்கிற விஷயம் இதுல வரும். சோ ரெண்டும் ஜோடி. அப்போ ஒரு புஸ்தகத்தை முத்திரை போட சொல்றாரு. எந்த புஸ்தகத்தை? தானியேல் புஸ்தகத்தை. இன்னொரு புஸ்தகத்தை வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 22:10. பின்னும் அவரை என்ன நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது. அது எழுதப்பட்ட காலம் கிமு 600களில். வெளிப்படுத்தல் யோவானுக்கு எப்பன்னா கிமு அந்த 100க்கு கிபி 100க்கு முன்னால், அவர் இறந்தது 100, அதுக்கு முன்னால் அந்த பத்மதீவுல இருந்து வந்து எழுதுறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா இந்த புஸ்தகத்துல உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போடாத, அவ தானியேல்ல இருக்கிறத முத்திரை போடு, இதுல என்ன பண்ணாத முத்திரை போடாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது. அதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் அதை வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்றோம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுல பாத்தீங்கன்னா சிங்கம், கரடி, சிவிங்கி, கிடியும் பயங்கரமான மிருகம் வரும். இதுல நீங்க 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே தான் வரும். மிருக சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பெற்று, அங்கேயும் பாத்தீங்கன்னா தானியேல் 7ல சமுத்திரத்திலிருந்து 4 பெரிய மிருகங்கள் எழும்பெற்று. சோ ரெண்டுலயுமே ஒரே விஷயம் தான் இருக்கும். ஆனா அதோடைய வெளிப்பாடு எங்க வருது, வெளிப்பாடு எங்க கிடைக்குதுன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்துல. இப்போ தேவன் என்ன பண்றாரு, ஒரு புஸ்தகத்தை
முத்திரை போட சொல்றாரு, ஒரு புஸ்தகத்தை முத்திரை போட வேணாம்னு சொல்றாங்க. இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, நல்லா ஆராய்ந்து 2 புஸ்தகத்தையும் ஜோடி போட்டு அப்படி படிக்கணும். ஸோ தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்னா ஆராய்ந்து படிக்க வேண்டும். எப்படி 2 புஸ்தகத்தையும் ஜோடி போட்டு இதுல என்ன வசனம் வருது, அதுல என்ன வசனம் வருது அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து படிக்கணுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தானியேல் 8வது அதிகாரம் 17, 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். யார் வர்றான்னா காபிரியேல் வர்றாரு. அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். இந்த தரிசனம்ங்கிறது எது? 2300 ராப்பகல் தரிசனம். முடிவு காலத்து டைம்ல வெளிப்பட வேண்டிய ஒரு தரிசனம். அதனாலதான் என்ன பண்ணு, இதை முத்திரை போடு. எந்த தரிசனம்? வெளிப்படுத்தல் தானியேல் 8, 13, 14. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கழிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்போ இந்த ராப்பகல் தரிசனம் தான் தானியேலுக்கு புரியல. இந்த விஷயத்தை தான் என்ன பண்றாரு, தேவன் முத்திரை போட சொல்றாரு. அப்ப யூதர்கள் பாத்தீங்கன்னா இந்த தானியேல் 7வது அதிகாரம் 7 to 9, மெயினா அந்த 9வது அதிகாரத்தை படிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க யூதர்ல. அந்த தானியேல் 9வது அதிகாரம் சபிக்கப்பட்டதை படிக்கிற யாரும் சபிக்கப்படுவான்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிக்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு புரியல, ப்ராபசி புரியல. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா வந்து கால் பண்றாங்க. இப்ப நம்ம எப்படி படிக்கணும்னா ஜோடி போட்டு படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். ஒருத்தர் சொல்றாங்க, இப்ப நம்ம குவைத்துல சண்டை வந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் அப்படின்னா வெட்டுக்கிளியை வந்து ராக்கெட்னு சொல்லிட்டாங்க. அது ராக்கெட் வரிசையா போகணும்னு அது ராக்கெட்னு சொன்னாங்க. அது மாதிரி அப்படி படிக்காம எப்படி படிக்கணும், ஜோடி போட்டு ஆராய்ந்து தீர்க்க தரிசனத்தை படிக்கணுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். பின்னாடியே ஆராய்ச்சி படிக்கணும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நம்ம எதையுமே டைரக்ட் மீனிங்ல, லிட்ரல் மீனிங்ல எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு குதிரைனா குதிரை, என்ன சொல்றது, ஒரு வேசி ஸ்திரீனா உடனே அது வந்து ஸ்திரீனா அது பெண்ணு, இல்ல சமுத்திரம்னா அது சமுத்திரம், குதிரைனா குதிரை, அந்த மாதிரி கொம்புனா அது கொம்பு, அந்த மாதிரி மிருகம்னா அது மிருகம், கரடினா அது கரடி, சிங்கம்னா சிங்கம், அப்படி நம்ம எடுத்துக்காம இதுல என்ன சொல்லுதுன்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெட்டுக்கிளினா அதை வந்து உடனே அதை ஒரு டைரக்ட், இப்போ வந்து உதாரணத்துக்கு அவர் வெட்டுக்கிளியும் காட்டு தண்ணியும் சாப்பிட்டாருன்னா வெட்டுக்கிளிங்கிறது வெட்டிக்கிளியா அப்படின்னா வெட்டுக்கிளி இல்லை. ஏன்னா யூதர்களுக்கு வந்து அது அருவருக்கத்தக்க ஒண்ணு, அது ஒரு காய். ஸோ அப்படி எந்த ஒரு பொருளையும் டைரக்ட் மீனிங்ல எடுத்துக்காம அதை என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு விளக்கம் ஒண்ணு பைபிள்ல இருக்கணும், பைபிள் முழுக்க தேடணும். அப்படி இல்லைன்னா இப்போ தானியேல் புஸ்தகத்திலே அதுக்கான விளக்கம் இருக்கும். அப்படி தானியேல் புஸ்தகத்துலன்னா அந்த எந்த அதிகாரத்துல சொல்லப்படுதோ அந்த அதிகாரத்திலே இருக்கும். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயம் சொல்றாருன்னா அந்த அதிகாரத்துக்குள்ளேயே இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு விளக்கம். இப்படி எல்லாம் அந்த புஸ்தகம் இல்லைன்னா வேதாகமம் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு ஜோடி இருக்கும், ஒண்ணு கேள்வியா இருக்கும், இல்ல பதிலா இருக்கும். ஒண்ணு கேள்வியை கண்டுபிடிச்சு பதில பிடிச்சிடலாம், இல்ல பதில கண்டுபிடிச்சிட்டு கேள்வியை தேடலாம். இந்த மாதிரி ஜோடி போட்டு தான் படிக்கணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விஷயம் கடவுள் சொல்றாருன்னா அதுக்கு ஞானார்த்தமான வேற ஒரு விளக்கம் இருக்கும், அது வேதாகமத்துக்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், படிச்சாதான் புரியும். அதை டைரக்ட் மீனிங்கை நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. நம்ம முதலாவது பார்த்தது எப்படி படிக்கணும் தீர்க்க தரிசனத்துனா ஜபம், உபவாசம், தன்னை தாழ்த்தி படிக்கணும். 2வது, ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எதை தேடணும்னா கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். 3வது, கிறிஸ்துவை நான் பார்த்தா மட்டும் போதுமா, தீர்க்க தரிசனத்துல படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள மாற்றம் வரணும், என் மனசு மாறணும். 3வதா பார்த்தோம். 4வது எப்படி பார்க்கணும்னா டைரக்டா பின்னணி ஆராய்ச்சி பார்க்கணும். கடவுள் ஏன் இதை சொல்லியிருக்கிறார், ஏன் இப்ப வெளிப்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்கிறார், இதையும் முத்திரை போட சொல்லியிருக்கிறார், இதையும் வெளிப்படுத்த சொல்றாரு, இப்படி பின்னணி ஆராய்ச்சி படிக்குங்கிறத பார்த்தோம். 4வது, எதுவுமே சுய தோற்றமான பொருள் இருக்காது. ஸோ லிட்ரல் மீனிங்ல எடுத்துக்காம அதுக்குரிய ஞானார்த்தமான விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தானியேல்
7வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிக்கலாம். முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. நம்ம சிங்கம் இதுல பாக்குறோம். சிங்கம் சிங்கம்னா அது எதை குறிக்குது? வெறும் சிங்கத்தை குறிக்குதா? அப்படி கிடையாது. அடுத்தது கரடினா அது கரடியா? அந்த கரடினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு ஒரு பக்கமா சாஞ்சு நிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை வச்சிருக்குன்னா அந்த 3 விலா எலும்புகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எலும்பி வெகு மாம்சம் தின்னுன்னு சொல்லப்படுதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஒண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாமே வேதாகமத்துல இருக்கு, இல்ல நம்ம ஹிஸ்டரியில போய் பார்க்கணும். ஸோ அந்த கரடி அந்த மிருகம் யாரு, அதுல வந்து ஹிஸ்டரியில அது இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கணும். இப்போ இங்க சிங்கம்னா அது சிங்கம் கிடையாது, அது ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. கரடினா அது கரடி கிடையாது, ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. இப்போ இந்த சிங்கம் கரடிக்கு ஒரு விளக்கம் கீழே வருது, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தானியேல் 7வது அதிகாரம் 6 மற்றும் 7 வாசிப்போம். அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு முகத்தை கண்டேன். இது 3வது மிருகம். சிவிங்கின்னா நம்ம சீட்டா, சிறுத்தை. அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. சிவிங்கிங்கிறது ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. அதுக்கு மேல இருந்த அந்த செட்டை, ஏன் ஏற்கனவே சிவிங்கி வந்து தான் இருக்கிறதுலே இந்த எர்த்லே ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னா சிவிங்கி தான். 110 இருந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பரவ ஓடுது. ஸோ அதுவே வேகமா ஓடும். அதுக்கு முதுகுல வேற செட்டைகள் 4 ரெக்கைய வச்சு அது இன்னும் எவ்வளவு வேகமா ஓடும். ஸோ அப்ப அந்த செட்டைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருது. சிவிங்கிக்கு ஒரு தலை தான், 4 தலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதற்கு ஆளுகை எழுப்பப்பட்டது. அப்ப சிவிங்கினா என்ன? அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இப்ப இந்த கொம்புகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 4வது மிருகங்கிறது என்ன? அப்ப இந்த சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம், இதுக்கெல்லாம் என்ன இதற்கெல்லாம் எங்க விளக்கம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல இருக்கு. நம்ம பின்னால பார்க்கலாம். இப்ப சிங்கங்கிறது எதை வச்சு சொல்றோம்? ஏன்னா இங்க வந்து எரேமியா 50:17 வாச்சோம்னா இஸ்ரவேல் தெரிப்பட்ட போன ஆடு. இப்ப இஸ்ரவேலை எப்படி தேவன் கம்பேர் பண்றாருன்னா ஆட்டுக்கு கம்பேர் பண்றாரு. ஆடுங்கிறது எது? வீட்டுல வளர்க்குற ஒரு மிருகம், அதால எதிர்த்தெல்லாம் சண்டை போட முடியாது. சிங்கங்கள் அதை துரத்தின. சிங்கங்கிறது யாருன்னா அது பிரிடேட்டர், அதை அடிச்சு கொள்ற மிருகம், வேட்டையாடுற மிருகம். முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஒரு சிங்கங்கிறதுக்கு என்ன விளக்கம்? அது ஒரு பிரிடேட்டர். ஆடுங்கிறது யாரு? இஸ்ரேல் தேசம். அப்ப சிங்கத்தை இங்க என்ன சொல்றாரு? அசீரிய ராஜாவையும் சிங்கம்னு ஒப்பிடுறாரு, இங்க பாபிலோன் ராஜாவையும் சிங்கம்னு ஒப்பிடுறாரு. அப்ப அங்க பார்த்தோம்னா சிங்கம்னா என்ன, இங்க பாபிலோன் அப்படிங்கிறத நம்ம ஜோடி போட்டு என்ன பண்ணலாம், பிடிக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். சிங்கம்னா என்ன, அது வந்து பாபிலோன் சாம்ராஜ்யம். இப்போ 1வது சாம்ராஜ்யம் பாபிலோன்னா என்னன்னா அது வந்து சிங்கம்னா என்ன, பாபிலோன் ராஜா, பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தை குறிக்குதுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கீ வசனம். இப்படிதான் நம்ம படிக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, இதுல யாரு சொப்பனம்னா நம்ம ஜோசப், தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அவன் சொல்றது ஒரு தரிசனத்தை சொல்றான். என்ன ஒரு சொப்பனத்தை சொல்றான்? நான் வந்து சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சு. இந்த சூரியன், அவங்க அப்பா உடனே என்ன சொல்றாரு, யாக்கோபு, இதை அவன் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இப்ப இங்க விஷயத்த சொன்ன உடனே யாக்கோபு புரிஞ்சுக்கிறாரு. இங்க அதுல ஒரு குழு இருக்கு. என்ன குழுன்னா 11 நட்சத்திரம். 11 நட்சத்திரம்னா யாரு? மொத்தம் அவருக்கு 12 பிள்ளைங்க, இவனை விட்டுட்டு மீதி 11 பிள்ளைகள். அப்போ அந்த சூரியன்னா யாரு? அப்பா. சந்திரன்னா யாரு? அம்மா. இப்ப அம்மா, அப்பா, மற்ற சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னையே குனிஞ்சு காலில் விழுந்து கும்பிடுவீங்க. இதான் வந்து இது இப்படிதான் வந்து அதுக்கு நம்ம உடனே சூரியன்னா அது வேற ஒரு அர்த்தம், அந்த இடத்துல சந்திரன்னா வேற ஒரு அர்த்தம், நட்சத்திரம் அப்படி சொல்ல முடியாது. இதை அவர் புரிஞ்சது. இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு தீர்க்கத்தை புரிஞ்சுக்கணும். ஞானார்த்தமான அர்த்தத்தை எடுத்துக்க முடியும், டைரக்ட் மீனிங் எடுத்துக்கூடாது. இப்ப இந்த தானியல்ல சொல்லப்பட்ட 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், இந்த பாபிலோன், அதாவது சிங்கம், கரடி,
சிவிங்கி, கெரியும் பயங்கரமான விஷயம். இதுக்கு விளக்கம் எங்கே வருதுன்னா இங்கே வருது பாருங்க. தானியேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். நம்ம முன்னாடி பார்த்தது அந்த வெறும் மிருகங்களை குறித்து பார்த்தா, இங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. இந்த 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. அந்த 4 மிருகம் எதுங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க தானியேல் 7:17 பாத்தீங்கன்னா அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். இங்க அதே அதிகாரத்திலேயே என்ன பண்றாங்கன்னா விளக்கத்தையும் தேவன் கொடுத்துறாரு. அப்ப அந்த 4 மிருகங்கிறது எதுன்னா அது 4 ராஜானா அது 4 சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ராஜா சாம்ராஜ்யம் இல்லாம ராஜா கிடையாது. அப்ப 4 ராஜ்யங்களை குறிக்கிறது தான் அந்த 4 மிருகங்களும். அதுதான் முதல்ல பார்த்தோம். சிங்கம்னா என்னது பாபிலோன், கரடினா என்னது மேதிய பெர்ஷியா. ஏன் ஒரு பக்கம் சாஞ்சு நிக்குதுன்னா மேதியாவோட பெர்ஷியா பலம் உள்ளது, அதனாலதான் ஒரு பக்கம் சாஞ்சு நிக்குது. ஏன் அதை வெகு மாம்சம் தின்னுன்னா அது ஏகப்பட்ட பேர் கொண்டு தள்ளி இருக்கு, அதனாலதான் வெகு மாம்சம் தின்னுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நீங்க பார்த்த சிவிங்கின்னா எதுன்னா அது கிரேக்கம், அது அலெக்சாண்டர் குறித்து பேசுறது. அவர் என்ன பண்றாருன்னா பயங்கர ஃபாஸ்டா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு அவர் 10 வருஷம் தான் சண்டை போறாரு. இந்த 10 வருஷத்துல இந்தியா வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ அவ்வளவு ஃபாஸ்ட்டுக்கு தான் அது சிவிங்கிக்கு ஒப்பிடும். அதே சமயத்துல ரொம்ப ஃபாஸ்டா வந்ததுனால அதுக்கு மேல இருக்கிற 4 ரெக்கையை குறித்து பேசுறார். அவர் 32 வயசுல அவர் இறந்துடுறார். அப்ப அவருடைய சாம்ராஜ்யம் அவருடைய 4 தளபதிகளும் பிரிச்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த சிவிங்கிக்கு 4 தலைகள் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. 4 தலைகள்னா 1 பேரு கெசாண்டர், இன்னொருத்தர் லிசிமேக்கஸ், இன்னொருத்தர் செலுக்கஸ், இன்னொருத்தர் தலாமி. அவருடைய 4 தளபதிகள் என்ன பண்றாங்கன்னா அவர் இறப்புக்கு பின்பாக அந்த ராஜ்யத்தை 4ஆ பிரிச்சு 4 பேர் ஆள்றாங்க. இதுதான் மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் அதுல உள்ள டைரக்ட் மீனிங் எடுத்துக்காம அதுலயே விளக்கம் இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து படிக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும்னா தீர்க்க தரிசனங்கள் புரியும். இப்போ இங்கே பாருங்க, வெளிப்படுத்தல் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இப்போ இவர் யாருன்னா இவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுற ஒரு விஷயம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. இப்ப நான் சின்ன வயசுல இந்த வெளிப்படுத்தலை படிக்கும்போது பட்டயம்னா நான் அந்த இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஓண்டி கருப்பு, அந்த சந்தன கருப்பு, உங்க வாயில இருந்து கொம்பு மாதிரி பல் வரும் பாருங்க. ஸோ நம்ம நிறைய கோயில்ல பார்த்துருப்போம். அப்படிதான் நான் யோசிச்சேன். ஆனா அது பிற்காலத்துல என்ன தெரிஞ்சதுன்னா அது கருப்புள்ள பட்டயம்னா என்னன்னா அது கத்தி இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைனா இருபுறமும் கருப்புள்ள 2 பக்கமும் ஷார்ப்னஸ் இருக்கிற ஒரு பட்டயம் எந்த அளவுக்கு ஒருத்தரை வெட்டுமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள். அவருடைய வாயில் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்கிறது தான் அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாயிலிருந்து வருகிற வார்த்தை பட்டயம்னா என்னன்னா அது வசனம். இப்போ நம்ம எப்படி படிக்கணும்? தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணணும், உபவாசம் போட்டு படிக்கணும், நம்ம தாழ்த்தணும் தேவனுக்கு முன்பாக. அடுத்தது நம்ம தீர்க்க தரிசனம் படிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவை அதுல பார்க்கணும். 3வது நான் கிறிஸ்துவ பார்த்தா மட்டும் போதுமானா என் மனசுல மாற்றம் வரணும், என் மனசு மாறணும், பழைய குணத்துல இருந்து வெளியே வரணுங்கிறத நம்ம 3வது கருத்தா பார்ப்போம். 4வது பின்னணியை ஆராய்ச்சி படிக்கணும். எப்படி படிக்கணும்னா பின்னணியை ஆராய்ச்சி படிக்கணும். அடுத்தது ஒரு டைரக்ட் மீனிங் இருக்கக்கூடாது. அது என்ன பார்க்கணும், நம்ம என்ன தேவன் சொல்ல வர்றாருங்கிறதுக்கு விளக்கம் அதுலயே இருக்கு. சோ மிருகம்னா மிருகம், ஸ்திரீனா ஸ்திரீ, குதிரைனா யுத்தம். அது சமுத்திரம்னா என்னன்னா அது மக்கள் கூட்டம், இல்ல அது வெட்டாந்தரன்னா அது மக்கள் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வருகிற மிருகம். நீங்க வெளிப்படுத்தல் 13 பாத்தீங்கன்னா 2 மிருகத்தை குறித்து பேசுவாங்க. அப்போ பட்டயம்னா அது வார்த்தை, ஸ்திரீனா அது சபை, வேசி ஸ்திரீனா என்ன சொல்ல வர்றாரு, அந்த கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு சபை. இப்படிதான் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப தீர்க்க தரிசனத்தை நம்ம போறதுக்கு முன்பாக நம்ம எப்படி படிக்கணுங்கிறத தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். வருகிற வாரங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீர்க்க தரிசனத்துக்கு போகலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். துதிக்கு பாத்திரரே, நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த நேரத்தை கொடுத்து சுவாமி தேவரே, நாங்கள் உடைய சத்திய வசனங்களை கொஞ்ச நேரமாக இருந்தாலும் சுவாமி ஆழமாக ஊன்றி கவனிக்க நீங்க அனுக்கிரகம் செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுவாமி
எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரே நல்ல முறையில பதிந்து சுவாமி, அதற்கு ஏற்றபடி நாங்கள் வாழ நீங்க எங்களை பரிசுத்த ஆவியான ஒரு துணை கொண்டு கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ தானியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இதோ அவற்றையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தேடி ஆராய்ந்து படிக்கத்தக்க வண்ணமாக சுவாமி, அதனுடைய விளக்கங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உம்மிடம் நாங்கள் அதை கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக சுவாமி, நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய ஊழியத்தை தாங்கி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகனுக்காக கூட இந்த வேளையில வருகிறோம் சுவாமி. மகன் உம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் வருகிறோம் சுவாமி. எல்லாரையும் நீங்க கண்ணுக்கு பாருங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய தாசனுடைய ஊழியம் சிறக்க தூய ஆவியானவர் தாமே துணையாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆண்டவரே ஞானத்திலும் தெய்வீக ஞானத்திலும் நீர் மகனை அதிகமாய் ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ள வளர நீங்க உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இந்த காணொலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்திங்க சுவாமி. இந்த வேலையை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறடிக்கிறோம். அந்த நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.